கில்லே எடுக்கலை, முட்டை கில்லு அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் 7 கிலோ எடுக்கலாம், 7க்கு மேலே எடுக்கலாம். நீ 5 கிலோ எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது, அது பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு மேலே லைக் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான யூடியூப் சேனல் இருக்குது, அதில் ஏகப்பட்ட கில் எடுக்க ஒரு நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் மேலே ஏறி வருது அந்த சேனலு, அதனால் எல்லோரும் லைக் பண்ணிக்கோங்க நண்பா. எதுக்கு அந்த சேனலுக்கு உனக்கு லைக் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அந்த சேனலே நான் தான். சரி சட்டை போட்டுன்னு இன்ட்ரோ போட்டு உள்ளே போயிடலாமா? வில்லமையில சிரிக்க வேண்டாம். இஹி ஹாஹா, யாரும் பயப்படலி. இன்ட்ரோ எப்போ இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. எதுக்கடா இந்த சோப்படப்பா காரில் சுற்றிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த கார் தான் பிடிச்சுனுக்கு. பார்த்தீங்களா, என் டீம் மட்டும் இதை வச்சு சுற்றுறான். என்ன கார் பூந்து வந்துருச்சு, ஹேக்கர்ஸ்க்காக உருவாக்குனதாக இருக்குமோ? இப்படி ஏன் எனிமி 2 பேர் ரஞ்சித் டேஷ் 249 சொன்னார், டே ரஷ் பண்ணாதானே. ஆனால் பக்கத்தில் இருக்கான். நீங்கள் சொல்லலாம், டே பின்னாடி என்னமோ சொல்கிறேன்ட்டு இருந்த சொல்கிறா அப்படின்னு சொன்னீங்க. எப்படி கேள்வி எடுக்கிறதுன்னு நான் சொல்லிட்டா. ஆனால் லாஸ்ட்டில் ஒரு சம்பவம் இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள். நான் தெரியாமல் தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். என்ன டெட் பாடி மட்டும் கிடக்குது. லாஸ்ட்டில் இருக்க சம்பவத்தை மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கள், ஓகேவா? நான் இப்போ சொல்லிட்டா. ரஞ்சித் டேஷ் 249க்கு பேக்கப் கொடுக்க சொன்னார் இந்த இடத்துல. சும்மா அவர் சொன்னதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, அவர் எல்லாருக்கும் நல்ல டேமேஜ் கொடுத்தாரு. நான் போய் ஓசிக்கில் போட்டேன். இந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கணும், ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா நான் அசால்ட்டாவா கசக்குது, அதனால் அசால்ட்டானே சொல்லலாம். அசால்ட்டாக 7 கில் எடுத்துட்டேன். அதனால் நான் இப்போ மறுபடியும் ரஞ்சித் டேஷ் 249 கூட போய் ஓசிக்கில் போட போகிறேன். 7 கிலோ தாண்டி எடுக்க முடிஞ்சால் நல்லா தான் இருக்கும். என்னடா ஒரு நிமிஷத்தில் 7 கிலோ எடுத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஏன்டா ஃபஸ்ட்லேருந்து காமிக்கலன்னு கேட்டிங்கன்னா, நான் ரஞ்சித் டேஷ் 249 என்ன சொன்னாடே, ரஞ்சித் டேஷ் 249 ஓட்டுங்க அப்படின்னு சொன்னால் அவர் வண்டியை ஓட்டிட்டார் கைஸ். நான் நம்ம வண்டி போயிடுச்சு, டீமெட் வண்டி மட்டும் யார் இருக்கணும்னு அதையும் கொளுத்து போட்டேன். இப்படி தான் இருக்கணும். நம்ம வண்டி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம டீமெட் வண்டி இருக்கக்கூடாது. இங்கே போய் ஓகே. என்ன லெவல் 4 வெஸ்ட்டு யார்கிட்ட இருக்குது? லெவல் 4 வெஸ்ட்டு ஏன்ட்ட இல்லை கைஸ், ஏன்ட்ட தான் கைஸ் இருக்குது லெவல் 4 வெஸ்ட்டு. பேக்கில் எனக்கு வெஸ்ட்டு தெரியல, ஆனால் லெவல் 4 வெஸ்ட்டு ஐஎம்கிட்ட தான் இருக்குது. ஐ ஆம் அ லெவல் 4 வெஸ்டர், ஐம் அ வெஸ்டர். நான் லெவல் 4 வெஸ்டர் நான் வச்சு இருக்கேன், அதனால் யாருக்கும் பிரச்சனை வராது. ஏகேலாம் நீ யூஸ் பண்ண மாட்டியடான்னு சொல்லலாம். நீ கேட்கலாம், என்னமோ ஒரு கரும்பு பிடிச்ச பாட்டை பாண்டியடா அப்படின்னு சொல்லலாம். அது என்ன பட்னா எங்கே டோக்கனை பாருங்கள். இதை வச்சு என்னென்ன வாங்கலாம் நீ? டேய் எவன்டா அவன் ஓசிக்கில் போட்டது நாய? சரி வாங்க. என்னது இது, எல்லாம் லூட் அடிச்சிட்ருக்காங்க, நம்மளும் சேர்ந்து அடிப்போம். இந்த ஜோனில் 3 பேர் தான் இருக்காங்க. எவ்வளோ பெரிய ஜோனு, 4 நம்ம ஜோனில் இருக்கான். ஜோன்லேயே வந்து சாப்பிட்டோம், நம்மளாம் கரெக்டாக தான் இருக்கோம். அவன் பாருங்க எங்கே இருக்கானு. ஓகே வாங்க நண்பர்களே. சரி சூப்பர் மேரி எவ்வளோக்கு? ஓ மை காட், 10 சூப்பர் மெடி இருக்குது. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன், நானே உண்மையிலே ஷாக் ஆகிட்டேன் கைஸ். 10 சூப்பர் மெடி, 4 மெடி. நார்மலாக யாராக இருந்தால் 10 நார்மல் மெடி, 4 சூப்பர் மெடி தான் இருக்கும். ரஞ்சித் டேஷ் 249 3 சூப்பர் மெடி, என்கிட்ட 10 சூப்பர் மெடி. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ஆல் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க. பாய்.